ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே, கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கும் நான் ஒரு 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 செய்தி ஒன்று சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி வேத பொருட்டர்கள் நிறைய வந்து விட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த பூமியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு அவங்க சொல்கிறதில்ல. என்னை பார்த்தாங்க, எண்ணத்தில் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியுமோ தெரியல மக்களே. இதோட ஒரு 3 பேர் நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்குறாங்க. சீட்டுக்கு பக்கத்தில் என்ன பஸ்ஸில் வரக்குள்ளே ஒரு 3 பேர் நான் சந்திச்சிட்டேன். ஒரு அம்மா குண்டை ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா நீங்கள் கிறிஸ்தவங்களாம் கேட்டாங்க. ஆமாண்ணா. அவங்க நான் சோமனூர் போகிறேன், திருப்பூர் பக்கத்தில் எங்கள் ஊர் சொன்னாங்க, அந்த ஊருக்கு போகிறேன். நான் கிறிஸ்டியன் புதுசாக ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். எனக்கு 2 ஆம்பளை பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சரி, நான் மகனை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு என்னோடய நம்பர் கேட்டாங்க. நான் கொடுத்தேன். அவங்கள எழுதி வாங்கிட்டேன். அவங்க நம்பரும் நான் சேவ் போயிட்டேன். அவங்க பேர் எஸ்தர் தான், என் பேர் எஸ்தர் தான் சொல்லி. சரி, இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மக்களை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? என் மருமக அந்த பிசாசு மருமக ரூபத்தில் என்கிட்ட அந்த மாதிரி சண்டை போடுது. நீ வீட்டுக்கே வராது, வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லுது. அதனால் அந்த பிசாசை கட்டி ஜெபிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர்னு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பிசாசு அதேமாதிரி பாருங்கள், அவங்க அம்மா ரூபத்தில் வருது. என்கிட்ட அவங்க அம்மாவை நீங்கள் எங்கிட்ட சண்டை போடுறாங்க, அது இதுன்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போடுறாங்க. சிஸ்டர் நீங்கள் எனக்காக ஜெபிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். 3வது, அந்த மருமகளோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலயமா பிசாசு அவங்க ரூபத்திலே வருதுன்னு இப்படியே அந்த அம்மா ஒவ்வொன்று இது சொல்லி 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 ரொம்ப நேரம் இந்த பிசாசு வருது, அப்படி பிசாசு வருது, இப்படி பிசாசு வருது என்னை கட்டி. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா என்னோடய பேச்சு அவங்க கேட்குறதே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எனக்காக கையை ஓஞ்சி போச்சு. எனக்கு ஏன்னா பேசவே விடுறதில்ல. அவங்களே பேசி 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 ஓஞ்சு போகும்போது விடுறதில்ல அவங்க. சரிங்க சிஸ்டர், நான் நாளைக்கு கூப்பிட்றேன்ட்டு வச்சுட்டேன். திரும்ப அவங்க கூப்பிட்டா அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைன்னு அவங்க சொன்னாங்க மக்களே. அப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். அவங்களோட நம்பரை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போ பாருங்கள் பிசாசுன்னு தான் மற்றவங்களுக்கு கொடுத்து பேசுகிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதை வச்சுட்டேன், நான் கட் பண்ணிட்டேன். பிசாசு எதுக்காக வரான் நம்மகிட்ட? அவனுக்கு கட்சிக்கிற சிங்கத்தப்போ இருந்தாலும் அவனை கட்டி வைக்கப்பட்டுக்கிறாரு. அவர் வரும் நாட்களில் தான் அவன் திறந்து விடுவான். அவனால் நம்மளை ஒன்றுமே பண்ண கட்டி வச்சுட்டார். அவர் சங்கிலியில் கட்டி வச்சுக்கிறாரு. பிசாசான நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால் பேய் வருது, பிசாசு அநேகர் யார் சொன்னாலும் தயவுசெய்து நீங்கள் எதை கொடுத்து நம்பாதீங்க மக்களை. எங்கே வேணாலும் நீங்கள் துணிச்சலாக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திற்கு மத்தியில் எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாது. சரிங்களா?